ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம கேரட்டில் கெஜரா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 5 மீடியம் சைஸ் கேரட் பீல் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் 2-3 டீஸ்பூன், பால் 1 கப், சர்க்கரை 3/4 கப், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், துருவிய கேரட். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே நெய் விட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் நெய் விடுறேங்க. நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே முந்திரி, திராட்சையை பொரிச்சிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்லேயே துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யிலேயே நல்லா வதக்கி விடலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஓகேங்க, இப்போது நம்ம 3/4 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காவை இடித்து வச்சுக்கோங்க. இடிச்சிட்டு போட்டால் ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இப்போ பொரிச்ச முந்திரி, திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு ஆறினோடனே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு பார்க்கலாம். ஓகே டியூட்ஸ், கேரட் கெஜரா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.